இறையாற்றலும் குருவாற்றலும் துணை புரியட்டும். இன்றெடுத்த அன்னை தந்தையை வணங்கி புலன்மயக்கத்தில் இருந்த என்னை அறிவு மூலம் சிந்திக்க வைத்த குருமகானை வணங்கி நாளொரு கவியாக வேதாத்ரி மகரிஷி ஐயாவோடது பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் இன்றைய கவியாக பதிவு எண்ணம். பார்க்கின்ற காட்சி ஒன்றை மூளையிலே ஒரு புள்ளி அளவு பதிவாகி நாம் மீண்டும் அந்த பொருளையோ அந்த பொருளில் சம்பந்தப்பட்ட இடங்களையோ பார்க்கின்ற பொழுது எண்ணத்தில் அகக்காட்சியாக நம் கண்முன்னே தோன்றுவதுதான் எண்ணம் பதிவு. இதை நாம் கவியின் மூலம் பார்ப்போம். பசு ஒன்றை பார்க்கின்றோம். பார்த்த காட்சி கண்ணில் பார்வையிலே கொசு அளவு பதிந்து காண்போம். பசு உருவம் மூளையிலே அழுத்த புள்ளி வடிவாய் பதிந்து அதன் நிழல் வடிவம் பரவும் அலை அலையாய் பசு உருவம் ஜீவகாந்த பரநிலையில் ஆழ்ந்து பரவி இருப்பாகிவிடும். ஜீவகாந்த களத்தில் பசு மற்ற பதிவு எல்லாம் மனச்சுழலுக்கேற்ப பருத்து மூளை செல் விரிக்க எண்ணமாக மலரும் என்கின்றார். ஒரு மிகப்பெரிய உருவத்தை கண்களில் பார்க்கின்றோம். பார்க்கின்ற காட்சி கண்ணிலே கொசு அளவு பதிவாகிறது. கொசு அளவு பதிவாகி அது மூளையிலே அழுத்த புள்ளியாய் பதிந்து அதன் நிழல் வடிவமாக அலை அலையாக இருக்கின்றது. இது ஜீவகாந்த பரநிலையில் ஆழ்ந்து பரவி இருப்பிடமாகவும் ஜீவகாந்த களத்தில் பதிவுபட்டு அது தேவைப்படுகின்ற பொழுது உருவமாக அகக்காட்சியில் ஏற்படுகின்றது. ஒரு கடையில் நாம் சாப்பிடுகின்றோம். அந்த சாப்பாடு மிகவும் சுவையாகவும் ருசியாகவும் இருக்கின்றது. ஒரு 5 நாள் கழித்து மற்றொரு கடையில் மீண்டும் சாப்பிடுகின்றோம் என்றால் அந்த சுவை இந்த கடையில் இருந்தால் நம் எண்ணப்பதிவில் ஏற்பட்டு அங்கு ஒரு கடையில் உண்ணோம், அதுபோலவே இந்த உணவும் இருக்கின்றது என்று ஒப்பிட்டு அந்த எண்ணத்தை எடுத்து நிழலளவே காட்டுவதுதான் எண்ணம். ஆகையால் எண்ணத்தை எப்பொழுதும் நாம் சீரமைத்து கொண்டு பார்க்கின்ற காட்சியும் சேர்கின்ற சேர்க்கையும் நல்லதோடு இணைத்து கொண்டு நன்மை தரக்கூடியதாக எப்பொழுதும் நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி சிந்தனையை நிறைவு செய்து கொள்கின்றோம். வாழ்க வளமுடன்.